गाइस நீங்கள் பார்க்குறது மாஸ்க் பை கேமிங்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் அந்த புது ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏசியா இன்விடேஷனல்னு ஒரு டோர்னமெண்ட் வருது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நான் ஒரு ஃபஸ்ட் வீடியோ இது தான். நான் ஒரு சின்ன யூடியூபர். அப்புறம் ஃப்ரீ ஈவெண்ட்டை பற்றி பேசலாம், வாங்க போகலாம். இந்த ஈவெண்ட்டை முடிக்கிறதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். ஏன்னா இதில் அவ்வளோ இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இது நிறையா இருக்கும். நானே இதை ஒரு யூடியூப் சேனலை பார்த்தா கற்றுக்கிட்டேன். டிஜி சித்தமிழா இவங்கள பார்த்தா கற்றுக்கிட்டேன். மறக்காமல் நம்ம வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி லைவ் பண்ணுறோம்ப்பா. மறக்காமல் லைவில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. செம்மையாக இருக்கும். நானும் என் ஸ்குவாடும் தான் போகிறோம். அதாவது மாஸ்க் பை ஸ்குவாடு. அதில் யார் யார் இருப்பாங்க? நான் இருப்பேன், என் ஃப்ரெண்டு சித்திக்கு இருப்பான். அப்புறம் புதுசாக வெக்கேஷன் ட்ரீம் வந்திருக்கேன். அந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு இருக்கலாம். அந்த ஈவெண்ட் வந்து இந்த M500 ஸ்கின் தான் நல்லாயிருக்கும். சிஎஸ் இல்லாட்டி கிளாஸ் கோடு போகும்போது, அதாவது சிஎஸ்ஆர் போகும்போது ஃபஸ்ட்டு 4 ரூபா மேட்ச்சுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். 5 ரூபா 400 ரூபா தான் விற்கின்றது. இப்போ உள்ளது பண்டில்லாம் ரொம்ப மட்டமாக இருக்குது. அந்த பண்டில் மட்டும் எவனும் எடுத்துடாதீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. அது பார்த்தீங்களேன், ஏதோ பிச்சைக்கார பண்டில் ஒன்று வச்சுருக்கான். அப்புறம் வாத்துக்குட்டி பாட்டுக்குட்டி பண்டில் மட்டும் இருக்காங்க. வாத்துக்குட்டி பண்டில் இது இந்த செருப்பு பாருங்களேன். அந்த செருப்பு கூட வாத்து செருப்பு பரவாயில்ல. இதோட ஒரு செருப்பு கொடுத்துருக்காங்க. அந்த செருப்பு பாருங்க. அத்தாடி சிச்சு அத்தான் தூக்கி நிற்கிது பின்னாடி ஸ்பைக்கு. அவன் மண்டை இறங்கியிருக்கான், செருப்பு தூக்கி இருக்குது. இல்லைங்க பின்னாடி ஒரு பங்கு. அப்புறம் வந்து இந்த ஏசியா இன்விடேஷனல் டோர்னமெண்ட்டை பற்றி பேசலாம். இந்த டோர்னமெண்ட் வந்து இந்தியா, நேபாள் இந்த மாதிரி நேபாள், சைனா, பெங்களான், தாய்லாந்து இந்த மாதிரி உள்ளவங்கள வந்து ஸ்பெஷலாக கர்நாக்காரன் வந்து ஒரு பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி கொடுப்பான். இந்த வந்து நம்ம இது எஸ்ஆர்எம் ப்ரோ தான் கர்னா செலக்ட் பண்ணியிருக்கான். எஸ்ஆர்எம் ப்ரோ லைவ் போடும்போது நம்ம இதில் பார்ப்போம். டிசம்பர் 5 to 21 வந்து ட்ரீம் வந்து விண்டர்லேண்ட் ஈவெண்ட் ஓப்பன் ஆகுது. போன தடவை இது 8th anniversary-க்கு இந்த மாதிரி ஃப்ரீ டிஷர்ட்டு, ஃப்ரீ க்ளோவாலு, அது அந்த டிஷர்ட்லாம் கொடுத்த மாட்டோம். இப்போ வந்து விண்டர்லேண்டுக்கு வந்து இது கொடுக்க போகிறாங்கன்னா ஃப்ரீ க்ளோவால் ஒன்று, அப்புறம் ஏடி பண்டல்னு ஒரு ட்ரீம் எல்லாம் காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து இந்த ஹைப்புன்னு நம்ம புதுசாக வந்துருக்கோம். அதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. நான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்களே இந்த யூடியூப்பில் புதுசாக தான் வந்திருக்கோம். அப்புறம் வந்து அந்த இது விண்டர்லேண்டு பேஸ் பண்ணி நிறையா விஷயம் இருக்குது. அதில் என்னென்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். முதல்ல என்ன எங்கடா இருக்கானு வந்துருச்சு. முதல்ல அந்த ட்ரீம் ஸ்பேஸுங்கிற ஒரு இது. அப்புறம் வந்து அந்த ஈவோ பண்டில், இப்போ லுக் சேஞ்சர் அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த லாகின் ஸ்க்ரீன் முன்னாடி இருந்ததோட இப்போ நல்லா செம்மையாக பண்ணிடுவாங்க. அதோட இப்போ புதுசாக ஏதாவது இந்த பேனரு சிஎஸ் பிஆர்லாம் பண்ணோம்னா பேனர் இப்படி தான் இருக்கும். அதோட இந்த மாதிரி மானை தூக்கிட்டு இங்கே நிற்க வைக்கிறது. அதாவது இப்போ டிகிமான் கொலாபரேஷனுக்கு முட்டை கொடுத்த டிகிமானை நிற்க வச்ச மட்டும் இந்த மானை நிற்க வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி பெருசாக ஒரு இது நிற்கும், பேனர் மட்டும். அப்புறம் இது நிறையா நிற்கும். இங்கே ட்ரீம் பண்டில் ஃப்ரீ. அப்புறம் மேலேருந்து கீழே குதிக்கிறமோ இது இப்படி தான் இருக்கும். தலைகீழே குதிக்கிற மாட்டோம். இது வந்து பேராஷூட்னும். இப்போ புதுசாக வந்து ஈவோ பண்டில் தான் செம்மையாக இருக்குது. ஆனால் கேமுக்குள்ள வச்சு விளாண்டா அவ்வளோவா நல்லா இருக்காது. நான் ஸ்பின் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 3 லுக் சேஞ்சர், மல்டி லுக் சேஞ்சர் இப்போ வந்துருக்கோம். நீங்கள் லேபில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். முதல்ல இந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த வேணாம் பாய்சன் டைப் ஒன்று. இதுக்கு ஸ்பெஷல் எடிஷன் கோடு ஒன்று தராங்க. இதை வேறு கொடுத்துட்டாங்களா. நான் 1 நீ 2. நம்ம வந்து எப்படியாவது இதில் எடுத்துடணும். ஆனால் இதுக்கெலாம் முக்கியமாக என்ன தேவை தெரியுமா? டைமண்ட்ஸும் தேவை. அதோட மணி வேணும்ன்றது. லாபியில் வச்சா அது நல்லா தான் இருக்கும். அந்த லுக் சேஞ்சர் புஷ். அப்புறம் இன்னொன்று புஷ்ன்னு மாறும். அப்புறம் வந்து இது அந்த ஈவோ பண்ணுறதுக்காக 15 டோக்கன் ஃப்ரீயாக வந்து தராங்க. அப்புறம் ஸ்கைத்துக்கான ஸ்கின்னு ஒன்று. இந்த ஸ்கைட் ஸ்கின் நல்லா இல்லை. அதுக்கு பதிலாக இது வெப்பன் ராயில் உள்ள ஸ்கைட் ஸ்கின்னு நல்லா தான் இருக்குது. அதோட இந்த பண்டில் கேமில் வச்சு விளாண்டா அப்படி இருக்குமோ நல்லா தான் இருக்கும். ஏங்க நான் அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த வீடியோ மட்டும் அது எடுத்துகிட்டு வர வரையும் இந்த இதை பார்த்துட்ருங்க சுற்றி. அதோட இந்த அந்த நம்பர் கண்ணு டபுள் ஷாட்டா M1885 வச்சு சுடமா நல்லாயிருக்கு. ஜம்பிங் இப்போ காலில் வந்து நெருப்பு வருது பாருங்க. டம்மு சுடும் போது இந்த பின்னாடி உள்ள இந்த கேமில் வச்சு விளாண்டா அந்த மாதிரி தான் இருக்குது. ஜம்பிங்கு நல்லா தான் இருக்குது. அதான் இருக்க ஓரளவு. இருந்தாலும் நான் இது தான் யூஸ் பண்ண போகிறேன் கடைசி வரையும். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்குப்பா. நான் ராக்கி சர்வரை யூஸ் பண்ணுறனால இந்த மாதிரி இருக்குது போல். இல்லை ரியலி இந்த மாதிரி இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மறக்காமல்
கிறிஸ்மஸ் அன்றைக்கி நம்ம வைக்கிற லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க அமௌண்ட் மூலம் போடுவார். கிறிஸ்மஸ் அன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டு சித்திக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு இல்லாட்டி என் ஸ்குவாடோட வந்து ஸ்குவாட் வெயிட் பண்ணலாம். பிஆர்லையும் போவோம், சிஎஸ்சி போவோம். லைவ் வரப்போ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் உங்கள் சுதீப் 46. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாமிகேட் கூட ட்ரீம் மாஸ்டர் ஸ்கின்னு, அப்புறம் இந்த பெட்டு ஸ்கின்னு, எக்ஸாமேட் ஸ்கின்னு எல்லாம் சொல்லிட்டேன். எக்ஸாமேட் ஸ்கின்னு நல்லா தான் இருக்குது, எடுத்து வச்சுக்கோங்கப்பா. ஓசியில் கொடுக்குறதா கையில் கொடுக்குறாங்க, கையில் வாயில் எடுத்து கொடுக்கலாம். அப்புறம் இந்த ட்ரீம் மேட்டி பண்ணுறது தான் சொன்னேன் ஃப்ரீயாக. பேண்ட் ஸ்கின், அப்புறம் க்ளோவால் ஸ்கின், இதே மாதிரி மானுகுட்டி. அப்புறம் வந்து இந்த 8th anniversary கொடுத்த சொன்னேன்னா அந்த க்ளோவால், அதே க்ளோவால் மட்டும் ஆனால் அந்த ட்ரீம் ஸ்பேஸை மென்ஷன் பண்ணுற மட்டும் ஒரு மான்குட்டியில் நல்லாயிருக்கு. அப்புறம் குளிருதுங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டு. ஓ புஸ் 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 புசி இந்த அமௌண்ட்டு. இப்போ கூட இங்கே மழை தான் பேஞ்சிக்கிட்டு இருக்காங்க, சவுண்டு கொஞ்சம் குறவரான்னு இருக்குது. அப்புறம் இப்போ இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நல்லா வேலை போன வருஷம் ஹிந்தியில் கொடுத்தா இந்த வருஷம் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் உங்களோட சுதீப், பாய் ஃப்ரம் த சுதீப். பாய் 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 பாய். மறக்காமல் நம்ம லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. மோட்டிவேஷனில் அது கடைசியில் இன்ஃபோ போடலான்னு பார்த்தா இங்கு தூக்கி கொட்டி விட்டாங்க. சரி பாய் காய்ஸ். சரி பாய் காய்ஸ், லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோ ஷார்ட்ஸாக கண்டிப்பாக வந்துடும். இல்லாட்டி லைக் அடுத்து நம்மளோட செகண்ட் வீடியோ. பாய். இந்த ஈவோ பண்ணுறதுக்காக முக்கணும், அப்புறம் முக்கிட்டே போக வேண்டியதுதான். போகிறோம் பாய் காய்ஸ். போன வருஷம் மட்டும் இதெல்லாம் வராது. இப்போ வந்து புதுசாக போகிற ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கேன் நான். சரி பாய் காய்ஸ், பாய் 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 பாய். பாய்.